சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு 4 திடீர் மாற்றம் வெளியிட்டிருக்காங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையான, அதாவது ஒவ்வொரு ரேஷன் கடைகள்லயும் விநியோகிக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள மக்கள் வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துனாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தீர்வு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரேஷன் கடைகள் மூலியமாக அரிசி, பருப்பு, சீனி, கோதுமை மற்றும் பாம் ஆயில்னு சொல்லிட்டு மலிவு விலையில பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நேரடியாக ரேஷன் கடைகளுக்கு பல முகம் தெரியாத பிராண்டுகளுடைய சோப்பு, உப்பு, மசால் பொடிகள் இது போன்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து கட்டாயமா வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து விக்கப்படுது. பல கடைகள்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா குடுக்கக்கூடிய இந்த காப்பி தூள் ஆகட்டும், இல்லன்னா உப்பு பாக்கெட் ஆகட்டும், இது எல்லாம் வாங்குனா தான் உங்களுக்கு பருப்பு, சீனி பார்த்தீங்கன்னா, மலிவு விலையில பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லுவாங்க. ஸோ, இல்லன்னா அந்த பொருளும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் சொல்லி தான் மக்கள பார்த்தீங்கன்னா வாங்க வைக்கிறாங்க. வேற வழி இல்லாம மக்களும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்கள நடத்துறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மாநில அரசிடமிருந்து வரக்கூடிய நிதிய கம்மி பண்றதுக்காகவும், அந்த செலவ குறைக்கிறதுக்காகவும் தான் இந்த மாரி பொருள்கள் பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இல்லன்னா கட்டாயப்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா, இன்னும் பல இடங்கள்ல ரேஷன் கடைகள்ல இது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா, அடிமட்டத்தில பார்த்தீங்கன்னா, யாரும் புகார் அளிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற தைரியத்தில பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்றாங்க. இனி நீங்க ரேஷன்ல பொருட்கள் வாங்கும்போது, நீங்க இந்த மாரி எக்ஸ்ட்ரா குடுக்கக்கூடிய பொருட்கள வாங்குனா தான், உங்களுக்கு மலிவு விலையில குடுக்கக்கூடிய அரிசி, பருப்பு மற்றும் பாம் ஆயில் இதெல்லாம் குடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனடியா பார்த்தீங்கன்னா, நீங்க புகார் வந்து அளிச்சிருங்க. யோசிக்க வேணாம். ஏன்னா, இது வந்து மக்கள கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. மக்களாகிய நீங்க இத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.